இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா சார், அது விஷயமா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். நான் முடிச்சிட்டு கால் பண்றேன் சார். ஓகே சார். சார், பிரின்சிபால் வந்திருக்காங்க. என்னங்க பிரின்சிபால் நீங்க? எவ்வளவு பெரிய மிஸ்டேக் தெரியுமா அது? முதல்ல பப்ளிக் எக்ஸாமுக்கு சென்டர் வாங்கியிருக்கீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களால பாதுகாக்க முடியல. பாதுகாப்பதான் வச்சிருந்தோம். எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கூட போட்டு வச்சிருந்தோம் சார். எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நீங்க சொல்ற இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. சார் சார், இந்த ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம் நடத்துறதுக்கு சென்டர் வேணும்னு எவ்வளவு பேசுறீங்க நீங்க? இதுக்காக போராட்டமே பண்ணிருக்கீங்க நீங்க. சரி, நீங்க சின்சியரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுதானே நான் உங்களுக்கு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போ கவர்மெண்ட் அளவுல பெரிய இஷ்யூ ஆக போகுது. இந்த விஷயத்தோட பிரச்சனை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சார், நிச்சயம் இவங்க என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை செஞ்சு வச்சிருந்தாங்க. இது வேணும்னே நடந்த மாதிரி இருக்கு சார். Who are you, மேடம்? இது ஸ்கூல் விவகாரம் இல்ல, பள்ளி கல்வித்துறை விவகாரம். இதுல தலையிட்டு பேசுறதுக்கு நீங்க யாரு? மேடம், இதோட பின்விளைவுகள் உங்களை மட்டும் இல்ல, மொத்த டிபார்ட்மெண்ட்டே பாதிக்கும். உங்களோட எக்ஸாம் சென்டர் மட்டும் கேன்சல் ஆகாது, அநேகமா உங்க ஸ்கூலோட லைசன்ஸே கேன்சல் ஆயிடும்னு நினைக்கிறேன். சார் 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 எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் சார். ஹாய் டாக்டர். குட் மார்னிங். ஐ எம் டாக்டர் பரணி. பேஷண்ட் ரத்னா இருக்காங்கல்ல, அவங்களோட கசன். சொல்லுங்க டாக்டர். ரத்னா கன்சீவா இருக்காங்க டாக்டர். இன்னும் 2 months கூட முழுசா முடியல. அதான் எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நல்ல வேலை சொன்னீங்க. வெயிட் பண்ணுங்க, உள்ள போய் நான் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட்டு வரேன். டாக்டர், சார்வால் சார்வால், நல்ல வேலை நீங்களே இங்க வந்தீங்க. பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்து போச்சு சார்வால். என்ன ஒரே பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சு? சார்வால், நீங்க உள்ள இருக்கிறப்போ ரத்னப்பப்பா ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு. யாரோ பூட்டை உடைச்சு பப்ளிக் எக்ஸாம்க்கு வச்சிருந்த மொத்த கொஸ்டின் பேப்பரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? டாக்டர், ரத்னாக்கு விஷயம் தெரியுமா? கான்ஷியஸ் வந்துருச்சு, அவங்களுக்கும் தெரியும். ஷாக்ல தான் இருக்காங்க. நீங்க போய் பேசலாம். உள்ள போய் பேசி சமாதானம் பண்ணுங்க. காட் இஸ் கிரேட், எல்லாம் சரியா போகும். அறிவு, இங்க பாருங்க, நீங்க ப்ளீஸ் அவ முன்னாடி அழாதீங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வாங்க. அறிவு அறிவு, அறிவு ப்ளீஸ், அறிவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வாங்க. பாண்டி போயா போயா. ரத்னா, நான் என்ன தப்பு பண்ண அறிவு? நான் என்ன பாவம் பண்ண? நான் டாக்டர் சொன்னபடி தானே நடந்தேன். என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் தானே நினைச்சேன். எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை? எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? தெரியல, எனக்கு தெரியல ரத்னா, ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. யாருக்குமே எந்த பாவமும் பண்ணலையே.
ஒண்ணு இத பாரு, நீ அழாத. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியல ரத்னா. அந்த வெறும் பயலுக்கு 2 பக்கமும் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் படாத பாடு படணும். சரியான செக்கு. ஒரு பக்கம் அக்காவோட கர்ப்பம் கழிச்சு போச்சு. ஏடி என்னடி சொல்லுத? எப்படிடி ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. என்னென்னமோ தப்பா நடக்குது. தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் வரியா? ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாம இங்க நிக்கிறோம். ஐயோ கடவுளே, ஆண்டவன் என்னத்துக்கு ரத்னாவை எப்படி சோதிக்கிறான்னு தெரியல. நீ இருடி, இப்பவே நான் எசக்கியும் புறப்பட்டு வரோம். அத்தை புள்ளைய தூக்கிட்டு வரேன். என்ன மாமா புது திருப்பமா இருக்கு? அவளுக்கு ஏன் கர்ப்பம் கலைஞ்சது? இப்ப அது ஏங்கிறதா முக்கியம். இது நமக்கு சாதகமான விஷயமா தானே இருக்கு. நாம ஆபரேஷன் பண்ணது அந்த ஸ்கூலுக்கு. ஆனா ரத்னா கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. இது என்ன ஆபரேஷனோ? மாமா நீங்க ரொம்ப லக்கி தான். இல்லல, நீ வந்த நேரம்தான். நீ வந்த நேரம்தான் எல்லாமே நடக்குது. தொட்டதெல்லாம் பொன்னா கொட்டுது, தொடாததும் பொன்னா கொட்டுது. அந்த சண்முகத்தை ஆஸ்பத்திரி கட்ட விடாம பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் அந்த ரத்னாவோட ஸ்கூலுக்கு மங்களம் பாடுறோம். இப்போ ரத்னாவோட கர்ப்பமும் கலைஞ்சிருச்சு. அந்த சண்முகம் பாவம் இல்ல, ஒரே நேரத்துல இவ்வளவு பிரச்சனையும் தாங்குவானா? நான் சொன்னேன்ல, அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. ரத்னா, இந்த நேரத்துல அத பத்தி பேசணுமா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லட்டி, நம்ம கிட்ட நேரம் இல்ல. பிட்டா டிபார்ட்மெண்ட்ல இருந்து பள்ளிக்கூடத்தையே மூடிடுவாங்க. ஆமா சிஸ்டர், அவங்க ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. அண்ணே, நாம என்னென்ன தப்பு பண்ணோம்? அந்த 7 குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது ஒரு தப்பா அண்ணே? சண்முகம், நம்ம பசங்க படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய ஆளையும் வந்துட்டு இருக்காங்க. இதோ இப்ப ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லயும் கலந்துக்க போறாங்க. அவங்க கிட்ட போய் இப்போ ஸ்கூல மூட போறாங்கன்னு எப்படி சொல்றது? எதிர்பார்க்கல. அண்ணே, இந்த ஸ்கூல் கிடைக்க நீ எம்பட்டு கஷ்டப்பட்ட. இது என்ன பணத்துக்காகவா செஞ்சோம்? அந்த 7 குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் தானே பாடுபட்டோம். இப்ப நம்ம கையை விட்டு இந்த ஸ்கூல் போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வேற நாதியே இல்லை. என்ன